ஹார்முஸை அதிரடியாக மூடிய ஈரான். அச்சத்தில் வளைகுடா நாடுகள். ஈரான் விடுத்த பகிரங்க எச்சரிக்கை. அணுசக்தி விவகாரத்தை ஒரு கருவியாக கையில் எடுத்திருக்கக்கூடிய ஈரான் இப்பொழுது ஹார்முஸ் நீரிணையை தன்னுடைய மரண ஆயுதமாக மாற்றியிருக்கு. ஈரானின் உச்ச தலைவர் முஸ்தபா கமேனியின் பழிவாங்கக்கூடிய அறிவிப்பு மத்திய கிழக்கு நாடுகளை ஒரு பெரும் விபத்தின் விளிம்பிற்கே கொண்டு வந்துள்ளது. அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான ராஜதந்திர சதுரங்கத்தில் கத்தார் மற்றும் அமீரகம் போன்ற நட்பு நாடுகள் சிக்கி தவிக்கக்கூடிய அபாயமும் ஏற்பட்டிருக்கு. தற்பொழுது மத்திய கிழக்கில் என்னதான் நடந்து கொண்டிருக்கிறது? விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தியில். பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. மத்திய கிழக்கு நாடுகள்ல மீண்டும் பதற்றம் ஏற்பட்டிருக்கு. ஈரான் ராணுவத்தினர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்புல மறு அறிவிப்பு வரும் வரை ஹார்முஸ் நீரிணை மூடப்படுகிறது. தங்களுடைய பிராந்தியத்துல அமெரிக்காவின் தலையீடு முடிவுக்கு வரும் வரை இந்த வழியாக எந்த ஒரு கப்பலும் அனுமதிக்கப்படாது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கு. இது பற்றி கத்தார் நாட்டின் முன்னாள் இங்கிலாந்து தூதர் நிக்கோலஸ் ஹோட்டன் கூறுகையில, தெஹ்ரான் வாஷிங்டன் இடையில பதற்றம் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. போருக்கு பிந்தைய புரிந்துணர்வு ஒப்பந்தம் தொடர்பாக ஈரான், அமெரிக்கா ஆகிய 2 நாடுகளும் மாறுபட்ட விளக்கங்களை கொடுத்து வருது. குறிப்பாக ஹார்முஸ் நீரிணை தொடர்பான விஷயத்துல முரண்பாடு அதிகமாக இருக்கு. அணுசக்தி விவகாரத்தை சுட்டிக்காட்டிதான் அமெரிக்கா உள்ளே நுழைந்தது. ஆனால் தற்பொழுது அதைவிட ஹார்முஸ் நீரிணைதான் பிரதான விஷயமாக மாறியிருக்கு. இதை தன்னுடைய பேச்சுவார்த்தையில ஈரான் ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி வருகிறது என்றார். இந்த சூழல்ல ஈரான், அமெரிக்கா இடையிலான பதற்றத்தை தணிக்கக்கூடிய வகையில் கத்தார் வெளியுறவுத்துறை அமைச்சரும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் வெளியுறவுத்துறை அமைச்சரும் ஆலோசனை செய்து வருகின்றனர். தற்போதைய சூழலை இயல்பு நிலைக்கு கொண்டு வரவும், பாதுகாப்பை உறுதி செய்யவும் மத்திய கிழக்கு நாடுகள்ல நிலையான சூழலை கொண்டு வரவும் முயற்சித்து வந்துட்டு இருக்காங்க. ஈரான், அமெரிக்கா இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை கையெழுத்திட வைக்கவும் காய் நகர்த்தி வருகின்றனர். இதற்கு பிராந்திய ரீதியில் அனைத்து நாடுகளும் முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கு. இதற்கிடையில ஈரானோட உச்ச தலைவர் முஸ்தபா கமேனி வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிக்கையில, தங்களுக்கு ஏற்பட்டுள்ள இழப்பிற்கு பழிவாங்காமல் விடமாட்டோம், யாரெல்லாம் தவறு செய்தார்களோ அவர்களையெல்லாம் தண்டிக்காமல் விடமாட்டோம் என்று எச்சரிச்சிருக்காரு. இது பற்றி ஈரானை சேர்ந்த அரசியல் விமர்சகர் ஒருத்தர், ஈரானை சேர்ந்த லட்சக்கணக்கான மக்கள் பழி தீர்க்க வேண்டும் என்று கோரிக்கை முன்வைக்கின்றனர். கடந்த சில மாதங்களாக வீதிகள்ல சிவப்பு வண்ண கொடிகளுடன் பொதுமக்கள் போராட்டத்திலையும் ஈடுபட்டு இருக்காங்க. அவர்கள் அனைவரின் கோரிக்கையும் ஒன்றாகத்தான் இருக்கு. பழி தீர்ப்பது. இந்த கோரிக்கை நாளுக்கு நாள் வலுத்து வருகிறது. அமெரிக்கா செய்தது சரிதான் என்று இந்த உலகில் ஒருவர் கூட சொல்ல வாய்ப்பில்லை. அவர்கள் அனைவரின் கோரிக்கையும் ஒன்றாகத்தான் இருக்கிறது. பழி தீர்ப்பது. இந்த கோரிக்கை நாளுக்கு நாள் வலுத்து வருது அப்படின்னே சொல்லலாம். அமெரிக்கா செய்தது சரிதான் என்று இந்த உலகத்திலேயே ஒருத்தர் கூட சொல்ல வாய்ப்பு கிடையாது. அமெரிக்காவிற்கு உரிய பதிலடி கொடுக்காவிட்டால் அவர்கள் நம் மீது தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்துவாங்க, அத்துமீறுவாங்க. இவர்கள் மட்டுமில்ல, இஸ்ரேலும் பதிலடியை சந்திக்க வேண்டும். இதில் கவனிக்க வேண்டிய மற்றொரு விஷயம் என்னவென்றால், அமெரிக்காவுடன் எந்த ஒரு ஒப்பந்தம் கையெழுத்திட்டாலும் அவர்கள் நியாயமாக நடந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, மற்றொரு பக்கம் ஈரானின் அருகே இருக்கக்கூடிய அமெரிக்காவின் நட்பு நாடுகளான கத்தார், ஐக்கிய அரபு அமீரகம், குவைத் மற்றும் பஹ்ரைன் உள்ளிட்ட நாடுகளை நோக்கி ஈரான் ஏவுகணை மற்றும் ட்ரோன் மூலமாக தாக்குதல் நடத்தி வருகிறது. ஈரானின் தாக்குதலிருந்து தங்களை தற்காத்துக் கொள்ள வான்வெளி பாதுகாப்பு அமைப்புகளை அனைத்து நாடுகளும் பயன்படுத்தி ஏவுகணை ட்ரோன்களை செயலிழக்க செய்து வருது. பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்கள்ல இருக்க அறிவுரையும் வழங்கப்பட்டிருக்கு. இதனால மத்திய கிழக்கு நாடுகள்ல பெரும் பதற்றம் மீண்டும் ஏற்பட்டிருக்கு. இது தொடர்பாக ஐக்கிய அரபு அமீரகத்தின் பாதுகாப்புத்துறை அமைச்சகம் கூறுகையில், எங்கள் நாட்டை தாக்க வருகின்ற ஏவுகணை மற்றும் ட்ரோன் ஆகியவற்றை தடுக்கக்கூடிய பணியில வான்வெளி பாதுகாப்பு அமைப்பு ஈடுபட்டு வருகிறது. அண்டை நாடான பஹ்ரைனிலும் வான்வெளி தாக்குதலை எச்சரிக்கக்கூடிய ஒலி எழுப்பப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதேபோல கத்தாரிலும் முழு அலர்ட் செய்யப்பட்டுள்ளது. சில இடங்கள்ல வெடிப்பு தொடர்பான சத்தங்களும் கேட்கப்படுது. மேலும் குவைத் நாட்டிலும் ராணுவம் உஷார் நிலையில் இருக்கு.
நாட்டிற்குள் வரக்கூடிய ஏவுகணைகளை இடைமறித்து தற்காக்கக்கூடிய முயற்சியில ராணுவம் ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்திருக்கு. பஹ்ரைன் உள்நாட்டு பாதுகாப்புத்துறை அமைச்சகம் சார்பில் பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்கள்ல தஞ்சமடைய வேண்டும் என்று அறிவுரை வழங்கியிருக்கு. இறுதியாக அணுசக்தி விவகாரங்களை தாண்டி ஹார்முஸ் நீரிணை விவகாரம் மத்திய கிழக்கு நாடுகள்ல பெரும் புயலை கிளப்பியுள்ளது. அமெரிக்காவின் தலையீட்டுக்கு எதிராக ஈரான் எடுத்திருக்கக்கூடிய அதிரடி நடவடிக்கைகளும் ஈரானின் உச்ச தலைவர் முஷ்தபா கமேனியின் பழிவாங்கும் எச்சரிக்கையும் பிராந்தியத்தில் பதற்றத்தை உச்சத்திற்கு கொண்டு சென்றிருக்கு. வான்வெளி பாதுகாப்பு அமைப்புகள் அனல் பறக்க துடிக்கக்கூடிய இந்த நேரத்தில் மத்திய கிழக்கு மற்றும் கத்தார், ஐக்கிய அரபு அமீரகம் என நட்பு நாடுகளோட நிலைமை மிகவும் கவலைக்குரியதாகவே உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற உலக செய்திகளுக்காக எப்பொழுதும் இணைப்பிலிருந்து ஜெம் தொலைக்காட்சியோடு. பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.